செயற்பாடுகளும் இல்லை. தலைவர் கூறிக்கொண்டதுக்கு அமைய அவர் சொல்ற எனக்கு இருந்ததுல 3 விரலால் விபூதி சாத்திட்டு பொட்டு வச்சுட்டு போனால் அதில் ஒரு கடவுளை தான் நாங்கள் பார்க்கணும். வேற நீங்கள் உங்களை போல ஒரு கல்லனை நாங்கள் பார்க்க விரும்ப இல்லையா? இப்படி ஜிஏ எனக்கு முன்னுக்கு சொன்னவர். ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரசிடென்ட் இருந்தவர், ஆர்டிஎஸ் இருந்தவர், மற்றது மீனவர் சங்கம் இருந்தது, மற்றது அது சம்பந்தமாக எங்களோட ஊர் கிராம மக்கள் சார்பில் ஒரு ஆள் இருந்தவர். அப்போ இவங்களுக்கு முன்னுக்கு வச்சு ஜிஏ இப்படி சொன்னவன் எனக்கு முற்று முழுதாக அவ எங்களுக்கு கூறினதும் செய்ததும் முழுதும் சதி செயலாகவே நாங்கள் அதை கருதுகிறோம். ஆகவே இது சம்பந்தமாக ஒரு மீளாய்வு செய்து எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தது. அதே நேரத்தில் அம்மா அங்கதான் தீ குளிக்க போறது வருஷம் வருஷம் தனிப்பட்ட இது அம்மாவுக்கு தான் இது, மற்றவங்களுக்கு உரிமையே தெரியும் தானே உங்களுக்கு இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஏதாவது இது உண்டு. அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சர் எங்களோட மாதிரி சங்கம் அவர்கிட்ட எல்லாம் சொன்னோடனே அவர் எல்லாம் செஞ்சு விட்டு அங்கே மாதிரி பெல்ட்டி அடிச்சு விட்டுது. அப்போ இங்கே எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி எங்களையும் கொண்டு அவரோட ஒரு சண்டை மூட்டி கொடுக்குற மாதிரி தான் அவரோட செயற்பாடு இருந்தது. வாரன்னு சொன்னதாங்க, நேரடியாக வாரன்னு சொன்னதாங்க. அவங்க ஒரு பேர் மாதிரி இல்லை, அவர் ஒன்றும் செய்யல அவரோட நிகழ்ச்சி இது அணுகுங்க. ஆனா அதுக்கு பிற்பாடு எல்லாம் தலைவர்களாகவே முடிஞ்சது. எங்களோட செயலாளர், ஆர்டிஎஸ் தலைவர், இப்படியெல்லாம் மாவட்ட செயலர் போனோடனே இவருக்கு சொல்லியிருக்கா, நீங்க நெத்தில விபூதி சாத்திரிக்கை போட்டு உங்களோட மனம் தூய்மை இல்லை. அப்ப அது அவட ஒரு பிள்ளையான ஒரு கதை. இப்ப நாங்க அவங்க இடத்துக்கு வரணும். அடுத்தது உண்மைத்தன்மையை கிராம சேவர்கிட்ட கேட்டு அறியணும். இதுல உண்மையானவர் வாடி இருந்ததா, இதுல என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அதையும் அவங்க கேட்டு அறியல. அப்ப நாங்க சொல்றோம் நாங்க சட்ட ரீதியாகத்தான் அணுகுனேன். அதாவது வன்முறையற்ற விதையில தான் நாங்க அவங்ககிட்ட போகணும். ஆனா இதுக்கு ஒழுங்கான தீர்வு இத்த வரையில கிடைக்கல. அவர் இப்ப தியேட்டர் கட்டின மாதிரி கட்டிருக்காரு. வாடின்றது ஒரு சின்ன ஒரு இதுதான். அடுத்தது அவருக்கு லைசன்ஸ் நாவலடியில தான் இருக்குது. அது கடலோரமா அமைக்கலாம், அவர் கடலோரமா அமைக்கலாம். அடுத்தது நாங்க அவர் நெற்றை போட்டு வேலி அடைக்கிறா ஒரு அரச காணியே இப்ப அவர் எம்ஜியில் போய் எடுத்து லோன் எடுக்க போறாரு அந்த காணியை வச்சு. அதுவுமே அரச காணி தான். இது வாடி இடிக்கணும், இதை உடைச்சிட்டு போங்க என்று சொல்லி போட்டு நாங்க அப்புறம் இந்து மத அமைப்புகள் ஊடாக அவங்களுக்கு எதிராக நாங்க கிளந்தெழுவோம். என்னன்னு சொன்னா இதுல ஒரு பௌத்த கூட இது இருந்தா அது என்ன செய்வாங்க, இன்றைக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. இல்லாட்டி ஒரு கத்தோலிக்க ஒரு எல்லா கிறிஸ்தவத்துல இது இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு கேவலமான நிலையில எங்களோட இந்து மதத்தை கேட்கறதுக்கு இல்லாத சூழ்நிலையில இருக்குது. இதை கேட்க போன உடனே அவ என்ன செய்யறா, அவங்களுக்கு ஏன் அவ கதைக்கான்னு சொன்னா அவ ஏனைய மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அவங்க மதத்தாண்டவ அதாவது புனிதத்தன்மை அவங்க புனித அவைக்கு புனிதம் வழங்குறது இல்லையா, அவைக்கு புனிதம் வழங்க தானே வேணும். இதுல புனிதமானது போட்டை கொண்டு வர மீனை பெற்றோம் விற்கிறான், அது புனிதமான இடம் தானே. மத ரீதியா ஒற்றுமையா வாழ்ற மாவட்டத்துல அனாவசியமான ஒரு மத ரீதியா ஒரு குழப்பம் வாரத்துக்கு இது ஒரு வழியே அமைத்து கொடுக்க போற பிரச்சனை தெளிவா இருந்தாலும் ஒரு ஆளை பார்த்து அப்படி அவ கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அது சரியான புள்ளியான பேர் பண்ண. ஆனால் நாங்கள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று காணதானே வேணும். நான் 2-3 ஐடியா சொல்றேன். முதலாவது கிழக்கு மாகாணத்துடைய ஆளுநர் நான் நினைக்க வெளிநாட்டு இருக்கிறார். அவர் இந்த வாரக்கிழமை வருவார். நாங்கள் முதல் நாங்கள் பிரச்சனையை பெருசாக்கும் போது நாங்கள் அவர்கிட்ட போய் நேரடியாக கயக்க வேண்டாம். மாகாண ஆணையாளரும் சீஃப் செக்ரட்டரி என்று சொல்ற 2 பேரும் அவருக்கு கீழே தான் இயங்குறாங்க. அப்போ அவர்கிட்ட கயப்போம். அவர்கிட்ட முதலாவது ஸ்டெப் நாங்கள் அதை கலைப்போம். 2வது ஸ்டெப் நாங்கள் இப்போ ஜிஏட்ட போய் நீங்கள் கயச்சி பார்த்தது பொறுத்தளவு இங்கே ஜிஏட்ட கயச்சி திரியோசிக்கிற மாதிரி எனக்கெல்லாம் தெரியல. நான் இப்போ கமிஷன் சொல்கிற கயச்சி உண்மையான விஷயங்கள் நான் அவர்கள் நிலப்பாடுன்றதை நான் அறிந்திருக்கேன். இது ஜிஏக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது கமிஷனரோட காணிக்காண்டி வேறு இருக்குது. ஜிஏ மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தாலும் கமிஷனருக்கு இருக்கிற அதிகாரிகள் தான் கொடுத்துருக்கிறார். அப்படி என்றால் அது அப்படி இந்த 2க்குள்ளேயும் நாங்கள் ஒரு தீர்வு காணணும். ஜனாதிபதிகளும் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கதைக்கிறதுக்குரிய ஒழுங்குகளை பார்ப்போம். ஆனால் நாங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். நீங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க. இப்போ வேறு ஒரு இடம்னா இப்போ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்துருக்கீங்க. ஆனால்